hidden dangers near, nearer still, my Savior. மறைவான ஆபத்துகள் பக்கத்தில் இருக்கின்றன, ஆனால் என் இரட்சகரோ அந்த ஆபத்தை காட்டிலும் எனக்கு மிக நெருக்கமாய் இருக்கிறார். Glorious, isn't it? அற்புதமான அனுபவம் அல்லவா? Dangers are near us, நமது பக்கத்திலே ஆபத்துகள் இருக்கத்தான் செய்கின்றன, but our Savior is still nearer to us. ஆபத்துக்களை காட்டிலும் நம்முடைய இரட்சகர் நமக்கு பக்கத்திலே நம் பட்சமாய் இருக்கிறார். Amen. ஆமென். Would you kindly turn with me to Psalm 50, verse 15? 50வது சங்கீதம் 15வது வசனத்திற்கு தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm 50, verse 15. 50வது சங்கீதம் 15ஆம் வசனம். And call upon me in the day of trouble, I will deliver thee, and thou shalt glorify me. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Father, we praise and thank you for your precious word. அன்பின் பிதாவே, உம்முடைய அற்புத வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். We commit it to you. இதை உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். Lord, I pray that thou should bless it, break it, and feed us. தேவரே, இந்த திரு வார்த்தைகளை ஆசீர்வதித்து விட்டு எங்களை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். On this first Lord's Day of this new year 2010, we look to you, Lord, for your strength to walk through. 2010ஆம் ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். Unforeseen steps of dangers are ahead of us. எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வழிகள் மறைக்கப்பட்டிருக்கிறது, ஆபத்துகளும் மறைந்திருக்கின்றன. But we are sure you are still near to us. ஆனால் அந்த ஆபத்துக்களை காட்டிலும் எங்களுக்கு நெருக்கமாய், எங்கள் பக்கத்தில், எங்கள் பட்சமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். This morning I pray that thou should speak to every brother, sister, stirring up their faith. இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும் விதமாக ஒவ்வொருவரோடும் நீ பேச வேண்டும் என்று பிரார்த்தனை ஏறெடுக்கிறேன். That our church may be a praying church, a church that would call upon you in the time of danger. எங்கள் திருச்சபை ஜெபிக்கும் திருச்சபையாய் இருக்கட்டும். ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி இயேசப்பா என்று கூப்பிடுகிற திருச்சபையாய் இருக்கட்டும். Give us grace to expound your word. உம்முடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல எங்களுக்கு கிருபை தந்தருளும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். The Lord is leading me to speak to you about deliverance in danger when we call upon Him. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எப்படி நம்மை ஆபத்திலிருந்து விடுவிக்கின்றார் என்பதை குறித்து உங்களோடு இந்த காலை வேளையில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் என்னை வழி நடத்துகின்றார். The message of God is based on the Tamil version. தேவனுடைய செய்தியை தமிழ் மொழிபெயர்ப்பின் வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். Because you find the word danger in Tamil, which you don't find often in English. தமிழிலே ஆபத்து என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலத்திலே இதற்கு சமமான டேஞ்சர் என்ற வார்த்தை பல இடங்களில் பயன்படுத்தப்படவில்லை. So I pitch my subject on Tamil version, please. ஆகவே தமிழிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆபத்து என்ற அந்த காலகட்டத்தை அடிப்படையாக வைத்து தேவ செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். To read it again, மீண்டுமாக படிப்போமா? I will read it this way. Call upon me in the day of danger, and I will deliver thee,
and thou shalt glorify me. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். Amen. ஆமென். Christian life is not always a bed of roses. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரோஜா மலர் படுக்கையாக எப்பொழுதும் இருப்பதில்லை. It is full of ups and downs. ஏற்ற தாழ்வுகள் வரக்கூடிய ஒரு பாதைதான். We have to sometime climb up to mountains. சில வேளைகளிலே மலையேறும் அனுபவமாய் இருக்கும். Sometimes we have to go through valleys. சில வேளைகள் பள்ளத்தாக்கின் பாதையாக இருக்கும். But we cannot question God, why you are taking me through ஏன் such ஆண்டவரே paths? இந்த பாதைகளில் என்னை அழைத்துச் செல்லுகிறீர் என்று நாம் அவரை கேள்வி கேட்க முடியாது. We are absolutely at the disposal of God's leading. இறைவன் நம்மை எப்படி வழிநடத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ அப்படி நம்மை வழிநடத்த நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும். In the new year 2010, we have to pray, look to God for His guidance. 2010 இந்த புத்தாண்டில் ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதலை எனக்கு தாரும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். I do not know what kind of dangers are before me. எப்படிப்பட்ட ஆபத்துகள் எனக்கு முன்பாக இருக்கின்றனவென்று எனக்கு தெரியாது. But I am sure one thing, that thou should surely set me free from all kinds of dangers. ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர் எத்தனை விதங்களில் ஆபத்துகள் எத்தனை ரூபங்களில் வந்தாலும் அத்தனையிலிருந்தும் விடுவிக்க ஆண்டவர் எனது பக்கத்தில் பட்சமாயிருக்கிறார். The key to be delivered from the dangers is given in our hands. ஆபத்து நாளிலே நாம் விடுவிக்கப்படுவதற்கு தேவையான திறவுகோல் எங்கோ இல்லை, நம் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is not our intelligence or personality, power which bring deliverance. நம்முடைய சுய புத்தியோ சுய வல்லமையோ சுய திறமைகளோ நமக்கு விடுதலையை கொண்டு வருவதில்லை. Here is a solution. இங்கே இந்த பிரச்சனைக்கு வழிகாட்டும் ஒரு ரகசிய திறவுகோல் அடையாளம் காட்டப்படுகிறது. Call upon me in the day of danger. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு. You and I are expected to call upon God and God only. நீங்களும் நானும் ஆபத்து வரும் பொழுது இறைவனை நோக்கி கூப்பிட வேண்டும், இறைவனை மட்டுமே கூப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. We have got a wrong habit of calling upon somebody who may be influential in the society. ஆபத்து வரும் பொழுது நமக்கு பழக்கம் என்ன? சமுதாயத்தில் செல்வாக்கு நிறைந்த ஏதாயிலும் ஒரு மனிதனுடைய உதவியை நாடுவதே. That's why we sometimes fail in our troubles. மனித உதவியை நாடுகின்றபடியினால் தான் ஆபத்து நாளிலே நாம் சிக்கிக் கொள்கிறோம். God is pointing out to the solution He has for us in different kinds of dangers. வித்தியாசமான ஆபத்துகள் வரும் பொழுது அவர் எப்படி நம்மை விடுவிக்கின்றார் என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். There are countless dangers, but let me restrict it only to 5 kinds of dangers. எத்தனையோ விதமான ஆபத்துகள் மக்களுக்கு வருகின்றன. நான் இந்த காலை வேளையிலே 5 விதமான ஆபத்துகளையும் அதிலிருந்து ஆண்டவர் எப்படி விடுவிக்கின்றார் என்பதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். So far as my search of the scripture is concerned, I could find 5 different dangers. நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்த கோணத்தில் 5 விதமான ஆபத்துகள் வருவதை அடையாளம் கண்டு கொண்டேன். Maybe this year also we may have to face. இந்த ஆண்டிலும் கூட ஆபத்துகள் வரலாம். But we need not be downhearted. ஆனால்
நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. We have to call upon Him and we shall be delivered. ஆபத்து வருகிற நாளிலே வேளையிலே கூப்பிட வேண்டிய ஒரு நாமம் உண்டு. அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பார். Amen. ஆமென். The first one for you is முதலாவதாக Genesis 35 verse 3 I read. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். All the verses which we read, please note in Tamil version exactly. எல்லா வசனத்திலும் நாம் தமிழிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிக்க இருக்கின்றோம். 35:3 Genesis. ஆதியாகமம் 35:3. Let us arise and go up to Bethel, and I will make there an altar unto God, who answered me in the day of my distress, and was with me in the way which I went. நாம் எழுந்து பெத்தோலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளிச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். These were the words of Jacob. யாக்கோபின் வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். And if you read in Tamil Bible, தமிழ் வேதாகமத்தில் இந்த 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது you will find God who answered me in the day of my danger. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்த தேவன். He was talking to his own family. தன் குடும்ப அங்கத்தினர்களோடு யாக்கோபு பேசுகின்றான். He left his father-in-law. ஒரு நாளிலே தன்னுடைய மாமனாரை விட்டு புறப்படுகின்றான். And according to the command of the Lord, he had to go back to his father, and on the way he had to go to Bethel. கர்த்தருடைய கட்டளையின்படி வழிநடத்தலின்படி அவன் தகப்பனார் இருந்த இடத்திற்கு செல்கிறான். வழியிலே பெத்தேலை கடக்க வேண்டும். And he was asked to build an altar there again. அங்கே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படியாக கட்டளை கொடுக்கப்படுகிறது. God was reminding Jacob how he answered him when he called upon him in the day of danger. ஆபத்து நேரிட்ட நாளிலே அவன் எப்படி தேவனை நோக்கி கூப்பிட்டான், தேவன் அவனுக்கு உதவி செய்தார். இதை யாக்கோபுக்கு தேவன் நினைவூட்டுகிறார். Brethren, listen. சகோதரரை கவனியுங்கள். The first blessing for us to call upon danger and get it from him, the solution is answer to our prayer. ஆபத்து நாளிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு தருகின்ற முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் தரும் பதில். You must know both the danger on the one side and the answer on the other side. ஒரு பக்கத்தில் நேரிட்ட ஆபத்தையும் இன்னொரு பக்கத்தில் கொடுக்கப்பட்ட பதிலையும் அறிந்திருக்க வேண்டும். A careful reading of this verse, you will find there was a danger for Jacob. கவனமாய் இந்த பகுதியை பார்ப்பீர்கள் என்றால் யாக்கோபுக்கு ஒரு ஆபத்து நேரிட்டது. What was the danger? என்ன ஆபத்து? People should remember the Bible stories, histories always. வேதாகம வரலாற்றை மக்கள் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். Because when they read the Bible, they don't read it carefully and remember it, they forget. வேத வார்த்தைகளை கவனமாய் படித்து அதை மனதிலே பதிக்காவிட்டால் மறந்து போகும். Jacob deceived his father. யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றினான். He robbed off the blessing that was due to his own elder brother Esau. தன்னுடைய சொந்த அண்ணனாகிய ஏசாவிற்கு வழக்கமாய் போக வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் தகப்பனை ஏமாற்றி
திருடிக் கொண்டான். He went in the guise of his elder brother and got all the blessings from his father. அண்ணனைப் போல மாறுவேடம் போட்டு அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை திருடிக் கொண்டான். And hence his elder brother Esau wanted to kill his younger brother Jacob. ஆகவே அண்ணனாகிய ஏசா தம்பியாகிய யாக்கோபை கொல்ல நினைத்தான். Genesis 27 chapter 41-42 will reveal that to you. ஆதியாகமம் 27 அதிகாரம் 41-42 வசனங்கள். Esau hated Jacob because of the blessing wherewith his father blessed him. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்தான். He said in his heart, the days of mourning for my father are at hand. Then will I slay my brother Jacob. என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். This was the plan of Esau towards Jacob. யாக்கோபை கொன்று போட வேண்டும், அதுதான் ஏசாவின் இருதயத்தில் இருந்த திட்டம். And so Jacob's mother told him, better you go to our own country, Haran, and be there until I send word to you to come back. ஆகவே யாக்கோபினுடைய தாயார் தன் மகனை பார்த்து சொன்னாள், நீ நம்முடைய சொந்த ஊராகிய ஆரானுக்கு ஓடி போய் அங்கே இரு, நான் உனக்கு சொல்லி அனுப்பும் வரையிலும் அங்கே இரு. Your brother Esau wanted to kill you. உன்னுடைய சகோதரனாகிய ஏசா உன்னை கொல்ல திட்டம் போட்டிருக்கிறான். So the danger that Jacob had to face was the attempt of his own brother Esau to kill him. யாக்கோபு சந்தித்த ஆபத்து என்னவென்றால், தன்னுடைய சொந்த அண்ணனே தன்னை கொல்ல போட்டிருந்த திட்டம்தான். It was during his journey from Beersheba to Haran. பெயர்செபாவில் இருந்து ஆரானுக்கு அவன் சென்ற பொழுதுதான், On the way he just halted at a place called Bethel and slept there, got a dream. அவன் வழியிலே பெத்தேல் என்ற இடத்தில் இரவில் தங்கி தூங்கினான். இரவிலே ஒரு சொப்பனம் கண்டான். And that context is pointed out in this verse 35:3 Genesis. அதைத்தான் ஆதியாகமம் 35:3 ஆபத்து நாளிலே என்று யாக்கோபு நினைவு கூறுகின்றான். Brethren, சகோதரரே, you must know sometimes the context where we have to read the verse and understand. ஒரு வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய சரித்திர பின்னணி என்ன, காலகட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வது அவசியம். Don't forget the promise God gives you on the first Lord's Day of this year. இந்த ஆண்டின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் தருகின்ற வாக்குத்தத்தத்தை மறந்துவிட வேண்டாம். Call upon me in the day of danger. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு. You may also have to face such dangers in life. உங்களையும் கூட கொண்டு போடுவேன் என்று மற்றவர்கள் பயமுறுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். I am not threatening you. யாரையும் நான் பயமுறுத்தவில்லை. I want to strengthen you, encourage you. நான் உங்களை தைரியப்படுத்தி யாருக்கும் பயப்பட வேண்டாம் என்று உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Brethren, if this is a challenge coming from an enemy, it is tolerable. ஒருவேளை ஒரு வெளியரங்கமாய் செயல்படுகிற சத்துரு இது போல கொன்று விடுவேன் என்று பயமுறுத்தினால், சரி, சத்துரு அவன் வேலையை செய்கிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். But the attempt to kill was from own family. சொந்தக்காரனே அழித்து விடுவேன்
என்று பேசிக்கொண்டு திரிந்தால் என்ன செய்வது? Elder brother, அதுவும் அண்ணன் தம்பிக்கு உதவி செய்ய வேண்டியவன். sometimes younger brother also. சில வேளைகளிலே தம்பிமார்கள் அண்ணனை மிஞ்சினவர்களாக இருப்பார்கள். Sometimes distant relation. சில வேளையிலே தூரத்து உறவுகள். Sometimes in-laws. சில வேளைகளிலே மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்டவர்கள். நான் மாமனார் சொல்லல, இவர் சொல்லாரு மாமியார். என் மேல மிஸ்டேக் கிடையாது. I said only in-laws. Anyway, see, anybody can be enemy for us. நமக்கென்று சத்துருக்களாக யார் வேண்டுமானாலும் மாறலாம். It may be our own neighbor. நமது பக்கத்து வீட்டுக்காரர்களாகவும் இருக்கலாம். It may be yesterday's friend turning to be an enemy to you நேற்று today. நம்மோடு விருந்து சாப்பிட்டவர் இன்று நமக்கு எதிரியாக மாறிடலாம்.